ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சூப்பர் ஹேர் மாஸ்க் பார்க்கலாம். இது வாரத்துக்கு 2 டைம் யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி வளராமல் இருக்க முடியும், நல்லா வளரும், நல்லா பிளாக்காக ஷைனிங்காக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். நம்ம இந்த மாஸ்க்கு போடுறதுக்கு முன்னால் எப்படி இருந்துச்சு, இது போட்ட அப்புறம் எப்படி இருந்துச்சுங்கிறது நம்மளுக்கே தொட்டு பார்த்தாலே தெரியும். பாருங்கள். அதுக்கு வெள்ளை கரிசலாங்கண்ணி எடுத்துக்கோங்க, முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க, ரோஸ்மெரி, ஃப்ரெஷ் ரோஸ்மெரி எடுத்துக்கோங்க. பால் கொஞ்சம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி நீங்கள் வடிகட்டிக்கங்க. நான் அப்படியே தான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. வச்சுட்டு சளி பிடிக்கும்னா ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும். ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. நல்லா பிளாக்காக, நல்லா ஷைனிங்காக, சாஃப்டாக இருக்கும். எக் ஒயிட்டு போட்ட மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் முடி. பாருங்கள், இதைத்தான் நான் யூஸ் பண்ணுறேன். முடி கொட்டுறதெல்லாம் ஸ்டாப் ஆகிட்டு, பிளாக் ஹேர்லாம் இருந்தால் உடனே சரியாயிரும். அப்புறம் ராகி இட்லி செஞ்சேன் பாருங்கள். அதுக்கு 1 கப்பு அரிசி எடுத்துக்கோங்க, ராகி 1 கப் எடுத்துக்கோங்க, அரை கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. நல்லா ஊற வச்சு, தெரிஞ்சவங்களுக்கு இல்லை, தெரியாதவங்க செஞ்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வந்துச்சு. ஊற வச்சு காலையில் நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் மாவு எப்படின்னு. நல்லா சாஃப்டாக இருந்துச்சு இட்லி. ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சுக்கு சாம்பார் சாதம், கத்திரிக்காய் பொரியல் செஞ்சு அதில் நெய் கொஞ்சம் விட்டு மிக்சர் போட்டு தம்பிக்கு ஊட்டி விட்டேன். சாப்பிட்டான். மிக்சர் போட்டால் தான் சாப்பிட்றேன்னு சொன்னான், அதிலே போட சொல்லி ஊட்டி விட்டேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.